அரசாங்க திட்டங்களும் கொள்கைகளும் மக்களிடையே, குறிப்பாக இந்தியர்களிடையே போய் சேருவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அதற்கு ஊடகத்துறையினர், குறிப்பாக இந்திய ஊடகத்துறையினர் அதற்கேற்ப திறன்களை கொண்டிருப்பதோடு கால மாற்றத்துக்கு ஏற்பவும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்பவும் மேம்படுத்திக் கொள்வது அவசியம். இதனை கருத்தில் கொண்டு தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபாட்சில் ஆலோசனையின் பேரில் தமிழ் ஊடகங்களுக்கு நகர் சம்பிலான் பாட்டிக்சனில் மே 14 முதல் 16 வரை 3 நாள் ஊடக பயிற்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழ் ஊடக உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான பாடநெறி எனும் அப்பயிற்சியை தொடர்புத்துறை அமைச்சின் கீழுள்ள துன் அப்துல் ரசாக் ஒலிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இப்தார் வழிநடத்தியது. அரசாங்க, தனியார் மற்றும் மின்னியல் தமிழ் ஊடகங்களைச் சேர்ந்த 18 பேர் அதில் பங்கேற்றனர். இந்திய ஊடகவியலாளர்களுக்கு அமைச்சின் கீழ் இதுபோன்ற பயிற்சி நடத்தப்படுவது இதுவே முதன்முறை என இப்தார் கல்வி பிரிவின் தலைவர் எஸ். குமரன் கூறினார். இதனுடைய அடுத்த கட்டம் என்பது தேவைகள். அப்படி தேவைகள் எந்த இடத்தில் இடம்பெறுகிறதோ அங்கு நாங்கள் இந்த பயிற்சியை குறிப்பாக நமது இந்திய ஊடகவியலாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். குறிப்பாக நிருபர்களுக்கோ அல்லது ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கோ அல்லது அறிவிப்பாளர்களுக்கோ இந்த மாதிரி பலதரப்பட்ட துறை, ஈவன் டெக்னிக்கல், கேமரா, எடிட்டிங், லைட்டிங், ஆடியோ, இந்த மாதிரி ஆக இந்த தேவைகள் எப்படி இருக்கிறதோ அது குறித்து நாங்கள் விசாரித்த பிறகு இதுக்கான பயிற்சியை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். மோஜோ என்றழைக்கப்படும் திறன்பேசி ஊடகம், அதாவது கைபேசி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளடக்கங்களை விரைவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தயாரிப்பது எப்படி என்பது பற்றியும் பங்கேற்பாளர்களுக்கு விளக்கப்பட்டது. ஊடகத்தின் நெறிமுறைகள் மற்றும் பொறுப்புணர்வு குறித்து தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவின் தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜு பயிற்சி அளித்தார். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் மீடியா பர்சனலோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துக்கிறது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் மீடியாவில் என்னென்ன நடக்குது, நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் என்ன நடக்குது, என்னென்ன ஈவெண்ட் நடக்க போகிற எங்கள் நாட்டில் இது நான் ஷேர் பண்ணேன் தமிழ் மீடியாவோட. ஸோ இது ஒன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா வந்தவங்க எல்லாம் பார்ட்டிசிபெண்ட்லாம் நல்ல ஒரு ஜெனரல் நாலேஜ், நாட்டில் என்ன நடக்குது, என்ன நியூ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போ ஏஐ மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏஐ தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாத்துக்கும் தெரியுது எப்படி ஒரு ஏஐ பாய்க்கிறது. இப்போ நாங்கள் என்ன ஷேர் பண்ணோன்னா ஒரு ப்ராப்ளம், ஒரு ரிப்போர்ட்டிங் போனால் எப்படி என்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன திங்ஸ் அவாய்ட் பண்ணணும், எத்திக்னு ஒன்று இருக்குது. இப்போ மீடியானா கம்பேர்ட் டு நெட்டிசன் அவங்க என்ன வேணாச்சும் எழுதலாம். ஆனால் மீடியா நம்மளுக்கு ஒரு இது இருக்குது, எத்திக், இதுதான் எழுகணும், இது எழுகக்கூடாது, சென்சிட்டிவிட்டி பார்க்கணும், அப்புறம் கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு நியூஸ் போடணும். இதனிடையே பயிற்சி 3 நாள் என்றாலும் கற்றுக் கொடுக்கப்பட்டது நிறைய என்றும், அதே சமயத்தில் சக ஊடகத்துறையினரிடையே ஒரு நட்புறவை ஏற்படுத்தும் ஒரு களமாகவும் இப்பயிற்சி அமைந்ததாக ஏற்பாட்டுக் குழுவைச் சேர்ந்த சசிதரன் தெரிவித்தார். பார்த்தீங்கன்னா இப்தாரில் நிறைய காசஸ் செய்கிறோம். இதுதான் முதல் முறையாக நம்முடைய இந்திய மீடியா, இந்திய மீடியாவுக்காக முக்கியமாக இங்கே வந்தவங்க பல்வேறு வகையான ஊடகத்திலிருந்து வந்திருக்காங்க. 3 நாட்கள் தான் இருந்தாலும் இங்கே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. கைத்தொலைபேசி மூலிமா, ஃபோன் மூலிமா என்னென்ன செய்யலாம், இப்படி வீடியோ எடுக்கலாம், அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டிங், நம்ம லப்போரன் ஒரு நியூஸ் எப்படி எழுதுறது, எத்திக்ஸ், இதெல்லாமே கற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, இங்கே காசு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இங்கே நல்ல நல்ல விஷயங்களை பார்க்க முடியுது. நல்ல நட்புணர்வு, ஒரு ஊடகத்துக்கு இன்னொரு ஊடகத்துக்குள்ள நல்ல நட்புணர்வு பார்க்க முடிகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களோட சப்போர்ட்லாம் பார்க்க நிச்சயமாக அடுத்த தடவை செய்கிறப்ப கண்டிப்பாக இன்னும் இதுவரை பெரிய அளவில் நாங்கள் செய்வோம். இதனை வருடாந்திர நிகழ்வாகவும் நடத்திட உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சின் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு பிரிவு துணை தலைமைச் செயலாளர் மனோ வீரபத்ரன் கூறினார். மினிஸ்டர் YB டத்தோ ஃபமி ஃபாடிலோட ஐடியா இந்தியன் பகமால் மீடியா கூப்பிட்டு தனியாக அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு, டு மேக் ஷுர் அந்த நியூஸ்லாம் சரியாக போய் மக்கள் போய் சேர்ற மாதிரி, அண்ட் டு ஸ்டே இன் லைன் வித் உங்களோட த டெக்னாலஜி யூசிங் ஏஐ, மற்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பாய்ச்சிட்டு எப்படி அது மக்களுக்கு போய் அந்த கவர்மெண்டோட மெசேஜ் நியூஸ் போய் சேர்க்கறது. பயிற்சியின் இறுதியில் பங்கேற்பாளர்களுக்கு நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்ட நிலையில் இந்த 3 நாள் பயிற்சி அனுபவத்தை பங்கேற்பாளர்கள் சிலர் வணக்க மலேசியாவுடன் பகிர்ந்து கொண்டனர்.
தமிழ் சார்ந்த ஊடக பிரிவினருக்காக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பயிலரங்கம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குறது, அதுவும் 3 நாட்கள் ஒன்றாக சேர்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து செய்திருக்கோம், கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப பயனாக இருந்தது. இந்த மாதிரியான நிறைய பயிலரங்குகள் நடைபெறணும். எல்லா ஊடகத்தினரும் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல கருத்து பரிமாற்றம் நடத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எடிட்டிங் பண்ணணும், எப்படி ஒவ்வொரு எந்த ஏங்கிளில் படத்தை எடுக்கணும், அதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 2ஆம் நாள் வந்து எத்திக்ஸ். பர்னாமல் வந்து சீஃப் எடிட்டர் அருள் அவர் வந்திருந்தார். அவர் வந்து என்ன மாதிரி செய்திகள் போடலாம், என்ன மாதிரி செய்திகள் போடக்கூடாது, அதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த 3 நாளில் வந்து நாங்கள் வந்து தெரியாத விஷயத்துக்கு நிறையா கற்றுக்கிட்டோம். அதுக்கு வந்து இஃப்தாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் இங்கே இந்த கோர்ஸில் நாங்கள் வந்ததுக்கு மீடியா தமிழ் எங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸாக எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சி, நாலேஜ் கிடச்சி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது ஒரு கேமராமேனாக இருந்து பிஹைண்ட் த சீன் தான் இவ்வளோ நாள் இருந்தோம். ஆனால் எங்கனாலையும் கேமரா முன்னுக்கு வர முடியும், நாங்களும் ஒரு எடிட்டிங் பண்ண முடியும், நாங்களும் அந்த மோஜோ அண்ட் தென் அந்த ட்ரோன் கேமரா இதெல்லாம் வந்து நாங்களும் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கொடுத்தாங்க மீடியா தமிழில். அடிக்கடி மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஊடகவியலாளர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் அரசாங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்படும் பயிற்சிகளுக்கு தமிழ் ஊடகங்களின் ஊக்கமளிக்கும் ஆதரவு தொடரும் என எதிர்பார்ப்பதாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்தது.